இதனை யாவரையும் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை வரவேற்கிறேன். சங்கீதம் 55. இது இன்னைக்கு நான் பேச வேண்டியது கிடையாது, ஆனால் இது இருந்தாலும் நான் கேட்டு வாங்கியிருக்கிறேன். என் வாயின் வருகிறதான வார்த்தைகள் தேவனுக்கு உண்மை உத்தமாக இருக்க நீங்கள் யாரும் ஜெபத்தோடு இருக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். சங்கீதம் 55 இதனுடைய அந்த மேல் தலைப்பை வாசிங்க. மஸ்கீல் என்னும் சங்கீதம். சங்கீதக்காரனாகிய தாவீது ராஜா பாடலாம். இது ஒரு பாடல். அவர் எழுதின அதிகாரம் இல்லை, இது அவர் பாடினதான பாடல். சங்கீதம் 55 ஒரு பாடல். ஒரு இதுக்கு முந்தின வசனத்தை நம்ம பார்த்தோம், முந்தின அதிகாரத்தை பார்ப்போம். சவுல் ராஜாவுக்கு பயந்து வனாந்தரம் மலைகள் காடுகளிலும் ஓடி தெரிகிறார். இந்த வசனத்தின் இந்த 55 நான் பார்க்கும்போது சொந்த மகனால் அப்சலோமால கொலை செய்யும்படி அவரை தேடுகிறான். அதற்கு பயந்து என்ன செய்கிறார்? ஓடுகிறார். சங்கீதக்காரனாகிய தாவீது ராஜா சொந்த மகனால் கொலைக்கு செய்வான் என்ற பயத்தினால் என்ன செய்கிறார்? ஓடுகிறார். அப்படி அவர் போகிறதான வேலையில் தானே ஒரு வனாந்தரத்திலிருந்து அவருடைய கீத வாத்தியத்தை எடுத்து ஒரு பாடினதான ஒரு சங்கீதம் என்று நாம் பார்க்கிறோம். தேவனே என் ஜெபத்தை கேட்டவர்களும் என் விண்ணப்பத்திற்கு மறந்திராதீர்கள். தேவனே என் ஜெபத்தை கேளும். அவருடைய எல்லா பாடலையும் நாம் பார்க்கிறதான வேளையிலே அவருடைய விண்ணப்பத்தை தான் முதல்ல வைக்கிறார். தேவனே என் ஜெபத்தை என் விண்ணப்பத்தை கேளுன்னு சொல்லி தேவனுடைய தான் முறையிடுகிறார். எல்லாம் இதுக்கு முன்னாடி நான் தியானம் போகும்போது நான் பார்க்கிறதான வேலை அப்படி தான் இருக்கிறது. மன கஷ்டத்தோடு தான் இந்த பாட்டையும் அவர் பாடுகிறார். சங்கீதம் 55 4 வாசிங்கள். 5 வாசிமா. ஆமென். என் இருதயம் எனக்குள் வியாகுலப்படுகிறது, மரண திகில் என் மேல் விழுந்தது, பயமும் நடுக்கமும் என்னை பிடித்தது. அவர் ஒரு பயங்கரமான சூழ்நிலையிலே தன்னை கொலை செய்ய வருகிறான் என்று பயந்து கொண்டு மரணம் என்னை நெருங்குகிறது என்று அவர் பாடுகிறார். மரணம் அவரை நெருங்காது, ஆனால் அவரை அபிஷேகம் பண்ண தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட மனிதன். ஆனாலும் சங்கீதக்காரனாகிய தாவீது ராஜா மரணம் என்னை நெருங்கிறது என்று பயத்தினாலே அவர் இந்த பாட்டை பாடுகிறார். பயம் எல்லாருக்கும் வரும். எவ்வளோ பெரிய ஞானவான் ராஜா, அவருக்கே இருக்கிறதான அந்த பயம் நமக்கும் வரும். நம்முடைய வாழ்க்கையிலையும் பயம் என்பது வரும். நம்முடைய எல்லாருடைய வாழ்க்கையிலையும் பயம் இருக்க தான் செய்யும். பயம் இல்லாத ஆட்கள் யாராக இருக்கீங்களா? இல்லை. பயம் எல்லாருக்கும் பயம் வரும். 2 நாளைக்கு முன்னாடி நைட்டு ஒரு 12 மணி இருக்கும், கரெக்டாக 12 மணி எழுந்திரிச்சு வெளியே அப்படின்னு சொல்லி யூரின் பாஸ் பண்ணுறதுக்காண்டி வெளியே போயிட்டு வந்தேன். மழை பெய்துக்கிட்டே இருந்துச்சு. அப்போ வெளியே அந்த மாமரத்து பக்கத்தில் போயிட்டு வர சமயத்தில் இருட்டாக இருந்தால் லைட்டு வெளிச்சம், லைட்டாக மேலே உள்ள லைட் வெளிச்சம் இருந்துகிட்டு இருந்து அப்படி வர சமயத்தில் ஒரு சின்ன குச்சி கிடந்துச்சு. அப்போ இருட்டு வாக்கில் பார்த்து இது என்ன குச்சி கிடக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு உன்னிப்பாக பார்த்துட்டு கால் எடுத்து அதை அப்படி தட்டுறதுக்காண்டி இப்படி காலை கொண்டு போகிறேன். அது நகர்ந்து போகுது. அப்போ தான் பார்க்குறேன் அது ஒரு பாம்பு. என்னடா இத்தனை வருஷம் ஆச்சு, நம்ம இந்த இருக்க 10 11 12 வருஷம் ஆச்சு, ஒரு நாளுமே நம்ம கண்ணெலாம் தென்படலை. இப்படி ஒரு சம்பவம் நடந்ததுன்னு சொல்லிட்டு அவனை கூப்பிட்டே பாம்பு பாம்புன்னு அவன் இவன் உறக்கத்தில் எதுவும் புலம்புறான்னு அவன் சொல்கிறான். டார்ச் எடுத்துக்கோன்னு சொல்கிறேன். பயம் இத்தனை வருஷம் வராதது வந்துட்டே பாம்பு வந்துட்டேன்னு சொல்லிட்டு அவனை வந்து நின்று பயந்துட்டு இருக்கா. பாசிட்டிவ் ஃபோன் பண்ணேன், எடுக்கலை. அப்புறம் வீலாமல் ஃபோன் பண்ணேன், எடுத்து உடனே தானே ஒரு டார்ச் கொண்டு வாங்கன்னு சொல்லி வந்து பார்த்தா உண்மையில் அது பாம்பு தான். உடனே தானே அடித்து அதை தூக்கி சரி விலைக்குள்ளே போட்டாச்சு. ஆனால் படுக்கிறதுக்கு வீட்டில் படுக்க பயம். பெட்ஷீட் எடுத்து, அது வேறு பெட்ஷீட் எடுத்து மூடவே மாட்டேன். கால் தலை எல்லாம் மூடிட்டு பயந்து இருக்கேன். அவன் சொல்கிறா வீட்டுக்குள்ளே அது எப்படி வரும், வெளியே தான் வந்துச்சு, வீட்டுக்குள்ளே வரும், பயப்படாதீங்க. இருந்தாலும் நமக்கு பயம் வருமா வராதான்? அப்படி ஒரு பயம் ராத்திரி ஃபுல்லாக வரங்க. எப்போ ஒரு சின்ன கீச்சன் சவுண்டு கேட்டாலும் பட்டாமே அப்படி சைடில் திரும்பி பார்க்கறது, தொட்டு பார்க்கறது, மூடிட்டு தான் படுத்தாங்க. விடிய அன்னைக்கு வரங்கல. ஒரு சின்ன காரியம் தான், ஆனால் பயம் யாருமே விடுவதில்லை. அவ்வளோ பெரிய சங்கீதக்காரன் தாவீது ராஜாவுக்கு இருக்கு, நமக்கு இருக்கிறதுல ஒன்றுமே இல்லை. அது பார்க்கிறதான வேளையிலே தன் மகனை கண்டு பயந்து ஓடுகிறதான ஒரு சூழ்நிலையை நாம் பார்க்கிறோம். பெரிய ராஜா, தேவ மனுஷன். வாசிங்கள் 55 12 வாசிங்கள். பதிமூணே வாசிமா. ஆமென்.
இங்கே என்ன சொல்கிறார் 12வது வசனத்திலே நாம் பார்க்கிறதான வேளையிலே, என்னை நிந்தித்தவன் சத்துரு அல்ல, அப்படி இருந்தால் கூட நான் சகிப்பேன். அவரை நிந்திக்கிறது யாரு? சத்துரு அல்ல, உற்ற தோழன், அவர் கூடவே இருக்கிறதான தோழன். அவருடைய மகனுடன் யார்? அப்சலோமுடன் சேர்ந்து யார் அவரை கொலை செய்ய வகை தேடுகிறார்? 2 சாமுவேல் 16:23 வாசிங்கள். ரெண்டு சாமுவேல் 16:23-16. பின்பு யோவாப் எழுந்து கேசூருக்கு போய் அப்சலோமை எருசலேமுக்கு அழைத்துக் கொண்டு வந்தார். வாசி. போதுமா? அகித்தோப்பில், அது எத்தனை வசனம்? 23 தானே? 23. அதில் என்ன சொல்கிறது? அகித்தோப்பில். அகித்தோப்பில் யாரு? சங்கீதக்காரர் தாவீது ராஜா அரண்மனையிலே அவருக்கு ஒரு ஆலோசனைக்காரர், அவருக்கு போர்ப்படை தளபதியாக இருக்கிறதான அகித்தோப்பில். அகித்தோப்பில் தாவீது ராஜாவோடு இருந்துட்டு இப்போ யார் பக்கமாக சாய்ஞ்சிருக்கா? சங்கீதக்காரனாகிய தாவீது ராஜாவின் மகன் அப்சலோமோடு சேர்ந்து தாவீதை கொலை செய்யும்படி வகை தேடுகிறாள். கூட இருக்கிறதானே அது 12ஆம் வசனத்தில் நான் பார்க்கிறதான வேளையில், அப்படி இருந்தால் சகிப்பேன். யார் எதிரியாக இருந்தால் கூட, சத்ருவாக இருந்தால் கூட நான் சகித்துருவேன். கூட இருக்கிறதான தோழன் நம்முடைய வாழ்க்கையில் அப்படித்தான், கூடவே இருப்பாங்க. எத்தனையோ காரியங்கள் நானும் பார்த்துருக்கேன், கூடவே இருப்பாங்க. தம்பி தம்பின்னு சொல்லுவாங்க. நான் நினைப்பேன் இருதயத்தில் இருந்தால் சொல்கிறாங்க, நான் பார்த்தா வெறும் உதட்டிலேருந்து தான் வரும். அப்படிப்பட்ட காரியங்களே நான் பார்க்கிறோம். அதே தான் சங்கீதராஜ தாவீதுன்னு நான் பார்க்கிறோம். நண்பனே என்ன செய்கிறான்? சொந்த மகனோடு சேர்ந்து அவரை கொலை செய்கிறதற்காக அவரை வகை தேடுகிறார் என்று நான் பார்க்கிறோம். ஆனால் அதற்கெல்லாம் தேவன் என்ன செய்யலை? வழிவிடலை. அப்போஸ்தலர் 13:22. அப்போஸ்தலர் 13:22. பின்பு அவர் அவனை தட்டி தாவீதை அவர்களுக்கு ராஜாவாக ஏற்படுத்தி ஈசாயின் குமாரனாகிய தாவீதை என் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன். போதுமா? என் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன் என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அங்கே சாட்சி கொடுத்து நான் பார்க்குறதான வேளையிலே அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை நாம் பார்க்கிறோம். தேவன் என்ன சொல்கிறான்? என் இருதயத்துக்கு ஏற்றவர். அப்படிப்பட்டதான ஒருத்தரை யாரும் என்ன செய்ய முடியாது? திடீர்னு கை வைக்கிற முடியாது. ஆனால் அவரோட இருந்ததான ஒரே ஒரு குற்றம் என்ன? அவர் ஒரு பாவம் பண்ணார். பத்சேபாளுடைய பாவம். அவர் அதன் காரணமாகத்தான் அவர் எல்லாரும் சங்கீதக்காரனாக தாவீது ராஜாவின் மேல் வைக்கிறதான ஒரு குற்றம், அவர் ஒரு பாவம் பண்ணினார், விபச்சாரம் பண்ணாருங்க. ஆனால் நம்மளுடைய வாழ்க்கையில் நாம் பார்க்கிறதான பொருள்களிலே தேவனும் அதை என்ன செய்கிறார்? தப்புன்னு சொல்லவே இல்லை. அப்படி பண்ணியிருந்தார் சொன்னால் கண்டிப்பாக என்ன செய்ப்பார்? தாவீது ராஜாவை அடிச்சிருப்பார். ஆனால் தாவீது ராஜா பண்ண தப்புக்காக சாஸ்தாங்கமாக என்ன செய்கிறாரு? தேவனுடைய சமூகத்தில் படுத்து மன்னிப்பு கேட்குறார். சங்கீதம் 51 அவர் மன்னிப்பு கேட்குறார். நான் பண்ணினது தப்பு என்று மன்னிப்பு கேட்குறார். உலகமெங்கும் சங்கீதக்காரனாகி தாவீது ராஜா தப்பு பண்ணார்னு அது ஓப்பனாகவே எல்லாமே பைபிளில் வந்துச்சு. ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் நாம் எவ்வளவோ தப்பு பண்ணியிருப்போம், அதெல்லாம் நான் வெளியே சொல்லலை. சங்கீதக்காரனாகி தாவீது ராஜா பண்ண தப்பு ஒரே ஒரு தப்பு தான் என்ன சொல்கிறோம்? நாம் இங்கே சுட்டி காட்டுகிறோம். அது தப்பே, தேவனுடைய பார்வைக்கு அது தப்பு கிடையாது. அதனால தான் தேவன் என்ன சொல்கிறான்? என் இருதயத்துக்கு ஏற்றவன் என்று தேவனே சாட்சி கொள்கிறார். நாம் குற்றவாளி என்று நாம் அவரை சொல்ல முடியாது. என் இருதயத்துக்கு ஏற்றவன் என்று சங்கீதக்காரனாகிய தாவீது ராஜாவை நாங்கள் குறிப்பிடுவதை நாம் பார்க்கிறோம். அவரை கொலை செய்யும்படி அவரை சுற்றித் திரிதான மனுஷன் அவருடைய போர் தளபதியாக இருக்கிறதான யார்? அகித்தோப்பிலும் அப்சலோமா சேர்ந்து சங்கீதக்காரனாகிய தாவீது ராஜா கொலை செய்ய வகை தேடுகிறார். ஆனால் தேவன் அவர் கையிலே சங்கீதக்காரனாகிய தாவீது ராஜாவை ஒப்பு கொடுக்கவில்லை. சங்கீதம் 55:15-16 வாசிங்கள். நானே தேவனை நோக்கி கூப்பிடுவேன், கர்த்தர் என்னை ரட்சிப்பார். முதல் வசனத்தில் நான் பார்க்கிறேன், மரணம் அவர்களை தொடர்ந்து பிடிப்பதாக.
தாவீது ராஜா என்ன சொல்றாரு, என்னை நிந்திக்கிறவர்கள் வருகிறவர்களுக்கு மரணம் அவர்களை தொடர்ந்து பிடிப்பதாக என்று சொல்லி அவர் என்ன செய்கிறார், தேவனிடத்தில் முறையிடுகிறார். ஆனால் தேவனிடத்தில் அவர் முறையிட்ட ஒருவேளை பின்னாட்களில் அவர் மனசாபப்பட்டிருக்கலாம். நான் இப்படி சொன்னது கஷ்டமாக இருந்திருக்கும் என்று ஒருவேளை அவர் மனதில் நினைத்திருக்கலாம். ஆனால் தேவனிடத்தில் அவர் முறையிட்ட காரியம் நடந்தது. வேதத்திலே நாம் பார்க்கிறதான வேளையிலே அகித்தோப்பில் தூக்கு போட்டு இருந்தான் என்று பார்க்கிறோம். அப்சலோம் யோவாபால் கொலை செய்யப்பட்டான் என்று நாம் பார்க்கிறோம். அவர் வாயிலிருந்து வந்ததான வார்த்தை அது அவர்களுக்கு நடந்தே ஆகிட்டு. நாமும் நம்முடைய வாழ்க்கையில் யார் மேலாவது எந்த கோபம் இருந்தாலும் சாபத்தை நாம் வைக்கவே வேண்டாம். தேவ சமூகத்தில் நாம் என்ன செய்ய வேண்டும், முறையிட வேண்டும். சங்கீதக்காரனாகி தாவீது ராஜா தேவனிடத்தில் உண்மையாக இருந்த காரியத்தினால்தான் அவருடைய ஜெபத்தை கேட்டு தேவன் அவருடைய எதிராளிகளை அடித்தார் என்று நாம் இந்த வசனத்தின் மூலமாக நாம் பார்க்கிறோம். தேவன் தாம் இந்த வசனத்தின் மூலம் நம் யாவரை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.